welcome back to my channel. In the video la namba 4 kg Seeraga samba vachi chicken biryani eppadi pandradhunu solli paakalam. அதுக்கு நான் ஒரு 700 ml ஆயில் 100 ml வந்து கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே ஆஸ் பர் அவர் விஷ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 10 போல வந்து கீரி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஒரு 1600 grams வந்து ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் பார்த்தீங்கன்னா 1600 grams தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1.6 kg ரெண்டுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு மசாலா நல்லா கோட்டாகி கிடைக்கும். ரைஸில் தக்காளி வெங்காயம்லாம் தனித்தனியாக தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரத்துக்காக இதில் கூடவே கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். இதில் 600 கிராம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கும் போது பூண்டை விட இஞ்சி வந்து ஒரு பங்கு அதிகமாக இருக்க மாதிரி வச்சு அரைச்சிக்கோங்க. பிரியாணிக்கு அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 4 கைப்பிடி போல் புதினா, 4 கைப்பிடி கொத்தமல்லி இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கலராமல் விட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது இது கூட வந்து நான் சக்தி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 100 grams ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா கடைசியில் வந்து டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக நம்ம சக்தியிலேயே மட்டன் மசாலா இருக்கும் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலாவும் ஆட் பண்ணலாம். பட் அதை விட நீங்கள் இந்த மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மசாலா ஆட் பண்ண போகிறதுனால தான் முன்னாடி வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டோம். அது எல்லாமே இப்போ வந்து நான் இதில் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 700 ml போல் நான் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 4 kg ரைஸ்க்கு 5 kg வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். அப்போ வந்து அந்த ஃப்ளேவர் ரைஸ்லேயும் இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த சிக்கனும் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஆஃப் குக் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சீரக சம்பா ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வாட்டர் பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோவில் தான் வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். கடைசியில் வந்து ஒரு 1:2 ரேஷியோன்றப்போ கடைசியில் கொஞ்சம் மட்டும் நீங்கள் தண்ணி மீற்றிடலாம். பிகாஸ் வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் போட்டதுக்கப்புறம் டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் தண்ணியெல்லாம் இழுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடிக்கடி கலந்து விடக்கூடாது, ஏன்னா அரிசி வந்து உடையும். பாஸ்மதியாக இருந்தாலும் சரி, சீரக சம்பா எதுவாக இருந்தாலும் சரி, லைட்டாக அரிசி வந்து உடையும். அதனால் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. லைட்டாக அடி பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். இப்போ இது கூட வந்து நான் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 ஃபுல் லெமன் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் 4 kgக்கு. அவ்வளோதான். இப்போ தண்ணி இந்தளவுக்கு இழுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டம் போட்டுக்கலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி மேலே வெயிட் வச்சிடலாம் டம்க்காக. ஃப்ளேம் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு ஒரு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து டம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு 1 kgக்கான ரெசிபி எல்லாம் வேணும்னா ஆல்ரெடி என்னோடய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எப்பவுமே நீங்கள் கம்மி குவான்டிட்டியில் செய்கிறத விட அதிக குவான்டிட்டியில் வந்து பிரியாணி செய்யும் போது பிரியாணி டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.